ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் போட்ட உடனே நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணக்கூடிய நல்ல க்ளோவாக ஷைனிங் ஆக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். போட்ட உடனே மட்டும் இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது. இதை மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வயசு 40 ஆனால் கூட 20 வயசுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல டைட்டனிங்காக, நல்ல மாய்ஸ்சராக, க்ளோவாக, எப்போதுமே பிரைட்டாக, ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். இதுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு எந்த செலவுமே கிடையாது. உங்ககிட்ட ஒரு 4 ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும், நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக ஜொலிக்க வைக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆவின், ஆரோக்கியா அந்த மாதிரி நல்ல புது தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருந்தால் நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. இந்த 1 ஸ்பூன் தயிர் கூட 1 ஸ்பூன் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கடலை மாவு வந்து ட்ரை ஆகும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாசிப்பயிறு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. இந்த கெட்டியான தயிர் வந்து நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக மாய்ஸ்சராக வச்சுக்கும். நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைசர் போடலைன்னா கூட நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது, டல் ஆக்காது. அந்தளவுக்கு செம்ம மாய்ஸ்சராக இருக்கும், ஹைட்ரேஷனாக இருக்கும். தயிர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும், நல்ல எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும் நம்மளோட ஸ்கின். ரெகுலராக நம்ம தயிர் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏஜிங் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை ஆகாது. அதே மாதிரி ரிங்கிள்ஸ் விழுகாது. நிறைய பேர் சொல்கிறீங்களே கண்ணுக்கு கீழே வந்து எனக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி இப்போவே எனக்கு வந்து ரிங்கிள்ஸ் விழுந்துருச்சுன்னா சொல்கிறீங்களா, நீங்கள் தயிர் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் விழுகாது. நீங்கள் பார்ட்டி ஆனால் கூட உங்களோட ரிங்கிள்ஸ் வந்து தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா தயிர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு. 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க, நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ண உடனே தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து செம்மையாக கிளென்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு பிரைட்டனிங்காக இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து நீடு. ஸோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அது கூட வந்து தயிர் போதும். இந்த ஸ்க்ரப்பே வந்து நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கும். அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஸ்க்ரப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையே படாது. ஸோ இதை வந்து நல்லா சேம் கன்சிஸ்டன்சியில் க்ரீம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸில் நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் சின்னதாக நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப் வந்து பெருசாக நம்மளுக்கு ஹார்ஷாகவே இருக்காது, நல்ல ஜென்டிலாக நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா வந்து நம்ம வெளியிலலாம் கடையில் வாங்கினோம்னா அந்த க்ரீமோடு சேர்ந்து ஒரு ஸ்க்ரப்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் அது வந்து எஃபெக்ட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து நேச்சுரலாக ஒரு க்ரீமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா மூக்கு கிட்ட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வர இடத்துல, அதே மாதிரி லிப்ஸை சுற்றி பிக்மெண்டேஷன் இருந்தால் பயங்கரமாக இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணி இந்த ஒன்று மட்டுமே போதுங்க, நம்மளோட ஸ்கின்னை அவ்வளோ சூப்பராக வச்சுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போர் ஸ்கின் இருந்தாலும் ஓகே, ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் ஓகே. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தயிர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப வந்து இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஷியலை தாராளமாக பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்புமே. பிம்பிள் ஸ்கின் மட்டும் இந்த ஸ்க்ரப்பிங்கை அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த மட்டும் ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க. இதை வந்து 3 to 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் செட் ஆகட்டும். அரிசி மாவு நம்மளோட ஸ்கின் லைட்டனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளோட டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய ஸ்கின்னு. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபேஷியலை உங்களுக்கு டைம் இருந்தால் 3 டேஸ் ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். சூப்பரான ஃபேஷியல். நீங்கள் எதை மறந்தாலும் இந்த ஃபேஷியலை மறக்காமல் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த ஃபேஷியலோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 7 டேஸ் சேலஞ்சில் நான் போட்டிருப்பேன். சேம் அதே தான் நம்ம வந்து இப்போது மசாஜுக்காக யூஸ் பண்ண போகிறோம். தக்காளி, தயிர் இது ரெண்டும் சேரும்போது எவ்வளோ சூப்பரான காம்போ தெரியுமா. நம்மளோட என்ன கருப்பாக இருந்தாலும், நம்மளோட ஸ்கின்னில் வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும், எவ்வளோ டேனாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும்.
உங்களோட ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே சும்மா லைட்டாக நான் வெளியில் போனாலே டேன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையும் இந்த தேர்ட் ஸ்டெப்பையும் மட்டும் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த தக்காளியை வந்து டிப் பண்ணி கொஞ்சம் வந்து புளிஞ்சு நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இதே தான் நான் 7 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஸ்கின்னு நான் உங்களுக்கு காமிச்சு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேரும்போதே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மசாஜும் கிடைக்கும். நல்லா வந்து டீப்பாக மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இதே டைமிங் தான் ஒரு 3 to 5 minutes இல்லை 5 to 7 minutes அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டைமிங் பொறுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 minutes இது ஸ்கின்னோட செட் ஆகட்டும் விட்டுருங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியுதா தக்காளியை நான் புளிஞ்சு தான் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. இதை நீங்கள் வந்துட்டு தக்காளி ஜூஸ் தனியாக தயிர் தனியாக இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து கூட ஜூஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாஜ் முடிஞ்சோடனே நான் என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே செம்ம தொடும்போதே அவ்வளோ சப்பிளாக நல்ல எலாஸ்டிசிட்டியோட ஒரு ஸ்கின் வந்து டைட்டனிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்ம ஹெல்த்தி ஸ்கின் வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட ஸ்கின் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து அப்போ எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் ஸ்கின். தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு க்ளோ, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ, ஒரு கிளாஸி லுக் வந்து இது கொடுக்கும். இன்னும் நம்மளோட ஃபேஷியல் வந்து முடியல. அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து தான் எடுக்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிறது தான், அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல தான், சும்மா சின்ன இன்க்ரீடியன்ட்டு தான். பட் இது வந்து ஒரு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து மேஜிக் பண்ணும். அதுதான் உண்மை. ஆரஞ்சு பீல் பவுடர் நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸ்பாட்லெஸ் ஸ்கின், கிளியர் ஸ்கின் வேணும், அதே மாதிரி பிக்மெண்டேஷன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது, இது எல்லா வேலையும் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் பண்ணும். விட்டமின் சி அப்படிங்கிறனால நல்லாவே நம்மளோட ஸ்கின்னோட ஒர்க் ஆகும். நம்மளோட ஸ்கின்னுக்கு இது தேவையும் கூட. இது கண்டினியூ யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து எப்போதுமே ஹெல்த்தியாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் நல்ல பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ஆரஞ்சு இருக்கும்போது அந்த தோலை உரித்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக இந்த பேக்கு. இதை வந்து ஒரு 5 minutes ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. எப்படியும் ஒரு 5 to 10 minutes ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. தயிர் அப்படி இருக்கனால இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுக்கிற மாதிரி ட்ரை ஆக்கிடாதீங்க, நார்மல் ட்ரை போதும். ஃபைனலி எல்லா ஸ்டெப்பும் முடித்ததுக்கப்புறம் ஸ்கின் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது. அப்படியே ஸ்கின் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்கின் வந்து செம்மையாக ஜொலிக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஒரு கிளாஸியாக அவ்வளோ க்ளோவாக இருக்குது. ஸ்கின்னில் எதுவுமே நான் போடலை, ஆனால் ஸ்கின் வந்து எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு பிரைட்டனிங்காக செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம எதுவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நம்ம வந்து பெருசாக காஸ்ட்லியாக நம்ம வந்து இது வாங்கி போடணும், மாய்ஸ்சரைசர் வாங்கி போடணும், அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 3 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். நம்மளோட ஸ்கின்னுக்கு ஸ்கின் எப்போதுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து 10,000 15,000க்கு பெருசாக பிராண்டடாக வாங்கி போட்டாலுமே இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட், இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கெமிக்கலால் வெளியிலேருந்து வாங்குகிற ஒரு ப்ராடக்டால் கொடுக்கவே முடியாது. நம்ம வீட்டிலையே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்க சிம்பிளான திங்ஸ் தான் இவ்வளோ வேலையும் செய்யும். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஷியல் இது. இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்த ஃபோட்டோ இது பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்ததோட விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நிறைய ரீல்ஸ் கூட அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.